430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இவங்க அங்க போகணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி இவங்க போகணும். ஆனா அவங்க அதை பற்றிலாம் கரிசனை கிடையாது. யாக்கோபுக்கும் அந்த கரிசனை கிடையாது, மற்றவர்களுக்கும் அந்த கரிசனை கிடையாது, பிள்ளைகளுக்கும். தேவன் என்ன செய்கிறார்? செய்கைகளை, கிரியைகளை உண்டாக்குகிறார். எகிப்துக்கு போனா என்னவாவாங்க இஸ்ரவேல் ஜனங்க? அடிமைகள் ஆவார்கள். அதற்கு முன் அடையாளமாகத்தான் யாரை அனுப்புகிறார்கள்? இஸ்ரவேல் 12 கோத்திரம் யார் அனுப்புது? யோசேப்பை என்னவாக அனுப்புகிறது? அடிமையாக அனுப்புகிறது. பாருங்க, தேவனுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறாத பொழுது சில காரியங்களை தேவன் நம் வீட்டில் செய்கிறார். நம்மை அறியாமலே அதற்குள்ளாக நாம் போகிறோம். நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் வலுக்கட்டாயமாய் செய்ய வேண்டிய நேரம் உண்டாகிறது. அப்போ முதல் காரியம், தேவன் யோசேப்பை இதற்கு